வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஒரு புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட கேலரிஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 220 கேலரிஸ் தாங்க இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 220 கேலரிஸ் மட்டுமே வச்சு இந்த ரெசிபியை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். அது என்ன ரெசிபினா ஓட்ஸ் எக் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ப்ரோட்டீன் ரிச் அப்புறம் ஃபைபர் ரிச் ரெசிபி. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வெஜிடபிள்லாம் சேர்த்து நான் ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தியோனிலா பிரதீப் கிச்சனை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபில்லிங்கான ஓட்ஸ் எக் ஆம்லெட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையில் ஒரு முட்டையை முழுசாகவே மஞ்சக்கருவோடு சேர்த்து எடுத்துக்க போகிறேன். ஒரு முட்டையில் இருக்க மஞ்சக்கருவை மட்டும் எடுத்துக்க போகிறேன், தனியாக எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா மஞ்சக்கருவில் உங்களுக்கு ஃபேட்லாம் கொஞ்சம் அதிகம் இருக்கனால மஞ்சக்கரு ஒரு நாளைக்கு 1 எடுத்தால் கூட நமக்கு போதும். எனக்கு டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க. அதனால நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சில சமயம் எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு அப்படின்னா இன்னொரு ஒயிட் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். ஆனால் மஞ்சக்கரு ஒன்று தான் எடுத்துக்குவேன். அடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகு, சீரகம் இதை நம்ம இடித்து சேர்த்துக்க போகிறோம். இடித்து தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட மிளகுத்தூள், சீரகத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதனால வெயிட் லாஸில் இருக்கவங்க சரி, ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மிளகு நிறையா சேர்த்துக்கோங்க. மிளகாய் காரத்தை விட மிளகு காரம் ரொம்ப நல்லது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ப்ரவுட்டட் ஓட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். அதாவது எனக்கு இங்கே கிடச்சது ஸ்ப்ரவுட்டட் ரோல்டு ஓட்ஸ்ன்னு கிடச்சிச்சு. நான் எப்பயுமே ஓல்டு ஃபேஷன் ரோல்டு ஓட்ஸ் தான் வாங்குவேன். பட் இந்த தடவை ஸ்ப்ரவுட்டட்னு இருக்கனால சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இது வாங்கினேன். ஸ்ப்ரவுட்டட் அப்படின்றனாலவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் அதிகமாக தானே இருக்கும். அதனால் அதை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், உங்களுக்கு இன்னும் ஃபில்லிங்காக வேணும் அப்படின்னா. இப்போ இந்த ஓட்ஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான காய் என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரட் மட்டும் துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்க போகிறேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம், ஸ்பினச் சேர்த்துக்கலாம், அப்புறம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட் கூடவே வெங்காயம் டேஸ்ட்டுக்காக நல்லா வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் 1 இன்ச் அளவு இஞ்சி அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கடைசியாக இதில் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் பொடி பொடியாக நறுக்கி. கருவேப்பிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸில் இருக்கப்போ ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கருவேப்பிலெலாம் நிறையவே ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் நல்ல டேஸ்ட் தரும். அதே சமயம் அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்றதுக்காக டேஸ்ட்டே இல்லாத ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க. சூப்பராக சமைச்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், அதே சமயம் டேஸ்டியாகவும் சாப்பிட்லாம். இப்போ ஆம்லேட்டோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். நார்மலாக எக் ஆம்லேட் போடுற மாதிரி தாங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தோசைக்கல்லில். தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு ஆளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம ஃபில்லிங்காக இருக்குங்க இந்த ஆம்லேட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பசிக்காது. அதாவது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு வரைக்கும் இது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு பசி எடுக்காது. எக்கில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதே இது வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிக்பீ ஃப்ளார், அதாவது நம்ம கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச் வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் நான் போடுறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.